இன்னைக்கு டே 4. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அதோட ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதோட கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் இப்படி ஒரு ரெக்டாங்கிள் குடுத்துட்டாங்க அப்படின்னா, இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதோட லென்த் நம்மளுக்கு தெரியணும். லென்த் தெரியணும். அடுத்து வந்து ஒரு பிரெத் தெரியணும். இப்ப லென்த் வந்து 5 அப்படின்றது குடுத்துட்டாங்க. பிரெத் வந்து 10 அப்படின்றது குடுத்துட்டாங்க. இப்ப நம்ம இத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, லென்த்தையும், பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணாவே போதும். நம்மளுக்கு வந்து அதோட ஏரியா வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இதான் வந்து ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. லென்த் இன்டு பிரெத். ஏரியா தெரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம வந்து அத வந்து புரோகிராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? லென்த் அப்படின்ற வேரியபிள் வந்து வாங்கிக்கிறோம். இது வந்து நம்ம வந்து ஃப்ளோட்ல கூட வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து ரெக்டாங்கிள் வந்து கரெக்ட்டா இன்டிஜர்ல இருக்கணும்னு தெரியும் அவசியம் இல்ல. அப்ப ஃப்ளோட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்ன பண்றோம்? என்டர் த லென்த் அப்படின்றத போட்டுக்கிறோம். இது வந்து லென்த். அடுத்து பிரெத்த வந்து என்ன பண்றோம்? அதுவும் நம்ம வந்து ஃப்ளோட்லயே வாங்கிக்கிறோம். ஃப்ளோட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் தி பிரெத் அப்படின்னு கொடுத்துக்கிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏரியா அப்படின்ற ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டு, லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்டார் சிம்பல் வந்து யூஸ் பண்ணுவோம். பிரெத் ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி அத வந்து பிரிண்ட் பண்ணி காட்டிக்கணும். தி பிரிண்ட் தி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் இஸ் நம்ம அந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல, அந்த வேல்யூ இங்க போட்டுக்கணும். என்னது? ஏரியா அப்படின்றத சேவ் பண்ணி வச்சுக்கோம். அப்புறமா நீங்க காமிச்சோம்னா போதும். இதான் வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான பைத்தான் ப்ரோகிராம். நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். இப்போ லென்த் அங்க என்ன நம்பர் குடுத்துருந்தோம்? 10, 5 அப்படின்றது குடுத்துருந்தோம். அப்ப லென்த் வந்து ஒரு 5 அப்படின்னு குடுத்துக்கிறேன். பிரெத் வந்து ஒரு 10 அப்படின்னு குடுத்துக்கிறேன். 2 மல்டிப்ளை பண்ணா அதான் நம்மளோட ஏரியா. இப்ப இங்க ஃப்ளோட் இருக்கனால நம்மளுக்கு வந்து 0.0 அப்படின்னு வருது. இப்ப நம்ம வந்து ஃப்ளோட்ல குடுத்தது வந்து பாயிண்ட்ல கூட குடுத்து பார்ப்போம். லென்த் வந்து எனக்கு வந்து 5.4. பிரெத் வந்து 10.9 இப்படி இருக்கு அப்படின்னா, இது 2 மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் சொல்லும். இதான் வந்து அந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்றத சொல்லிருச்சு. ஓகே. இன்னைக்கு வந்து டே 4ல வந்து நம்ம வந்து ஒரு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். நாளைக்கு டே 5ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படி குடுத்துட்டாங்க அப்படின்னா, அது வந்து ரிவர்ஸ் பண்றது. இப்போ வந்து டே அப்படின்னு குடுத்தாங்கன்னா, ஒய்ஏடி அப்படி எப்படி மாத்துறது அப்படின்றத வந்து நாளைக்கு பார்க்கலாம்.